நாடாளுமன்றத்துல இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. திருமாவளவன் கூட வார்த்தையை சொல்றாரு. அங்க அந்த பகல்காம் தாக்குதல்ல குதிரை ஓட்டும் ஒருவர் கூட சம்பவத்தின் அப்ப தலையிட்டு போராடி உயிர் நீத்தார். ஆனா எந்த ஒரு ராணுவ வீரரும் உயிரிழக்கவில்லையே, எனக்கு சந்தேகம் வருது. அங்க எத்தனை கீழ்த்தரமாக ஒரு அரசியலை நடத்த முடியுமோ அத்தனை கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அவருக்கு வரும்னு நினைக்கிறாரு. நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த தியாகங்களை கேள்விக்குறியாக்கி ஒரு கேள்வி அவரால் கேட்க முடியுது அப்படின்னா ஓட்டுக்காக எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை காட்டுது. திருமாவளவன் சொல்றாரு, பகல்காம் தாக்குதல் நடந்தப்ப நீங்க பாத்திருப்பீங்க, ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டி தானங்க. ஒரு ராணுவத்துல ஒரு இஸ்லாமியன் இருந்தா அவன் இஸ்லாமியன் தானே. ஒரு இந்து வீரன் செத்து போனா அவன் வீரர்னு தானே சொல்றோம். இந்து வீரர் அப்படின்னு எங்கேயாவது நம்ம குறிப்பிடுறோமா? ஆனால் எல்லாவற்றிலும் ஜாதி பார்ப்பது, எல்லாவற்றிலும் மதம் பார்ப்பது இவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஒரு அடிப்படையாக ஒரு புரிதல் கூட இல்லாம எப்படி இவர் ஒரு எம்பி ஆனாருன்னு எனக்கு டவுட். இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு இல்லைங்க, இவர் யாருக்காக கொடி பிடிக்கிறார்கள்? பட்டியலினத்தவர்களுக்காக தானே. இந்த 75 வருஷ காலத்துல பட்டியலினத்தவர்கள் அங்க ஒரு அரசு வேலை கூட வாங்க முடியாது, இரண்டாம் தர குடிமக்களாக அங்க நடத்தப்பட்டாங்க. அதை கேட்க வக்கில்லாத அவர் இதை பத்தி பேசுறது அபத்தம். ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்னொரு அபிப்பிராயம் கூட இருக்குது. இங்க தாக்குதல் நடத்தினவங்க பாகிஸ்தானியர்களே இல்லை அப்படின்னு ஒரு கிளீன் சிட்டு கொடுத்திருக்கிறாரு. பெஹல்காம் தாக்குதல் நடந்த பொழுதே நீங்க இங்க இருக்கக்கூடிய டிராவிடியன்ஸ் சொல்லக்கூடியவர்கள், சமூக வலைத்தளங்கள்ல இயங்கக்கூடியவர்கள் என்ன போட்டாங்க? அடுத்து யூபில எலெக்ஷன் வருது, பீகார்ல எலெக்ஷன் வருது, அதற்காக இதை செஞ்சார்கள்னு இன்னும் கீழே இறங்கி போனாங்க. ப. சிதம்பரம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம ஒரு ராஜ்யசபாவிலேயோ இல்ல லோக்சபாவிலேயோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னவெல்லாம் பேச முடியுமோ பேசுவார். தன்னுடைய தொகுதியை எப்படி வச்சுக்கணும்ன்ற ஒரு ஸ்திரத்தன்மை கூட இல்லாத நபர்கள் இந்த நாட்டை பற்றியும் நாட்டிற்கு எதிராகவும் பேசுறதுதான் நமக்கு ஆச்சரியம். பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு? ஆமா, நாங்க தொடர்ந்து இப்படியேதான் செய்யறோம், எங்களை உருவாக்குனது யுஎஸும் மத்த மேற்கத்திய நாடுகளும்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன லாபத்துக்காகன்னு எனக்கு புரியல. குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி பேசுறாரு. 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் நடத்தும் போது அமெரிக்கா ரொம்ப அழுத்தம் கொடுத்துச்சு. அந்த அழுத்தத்திற்கு கொஞ்சம் கூட அடிபணியவில்லை இந்திரா காந்தி. ஆனால் இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல் நடக்கும்போது இந்தியா போயிட்டு கேட்டுச்சா, இல்ல போற நிப்பாட்டிருங்க பாகிஸ்தான் கிட்ட. ராஜ்நாத் சிங்கே கேட்டதாக ராகுல் காந்தி பேசுறாரு. ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். அவர் ஒட்டு கேட்டாரா? ராஜ்நாத் சிங்கோட போனை ஒட்டு கேட்டாரா? சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் கல்வியாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நாடாளுமன்றத்துல இந்த பகல்காம் தாக்குதல் குறித்து விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சியை சேர்ந்த தரப்புல இருந்து ஒரே குற்றச்சாட்டுகளை மட்டுமே அடுக்கி வச்சுக்கிட்டே வர்றாங்க. குறிப்பா நேற்று பேசும்போது திருமாவளவன் கூட வார்த்தையை சொல்றாரு. அங்க அந்த பகல்காம் தாக்குதல்ல குதிரை ஓட்டும் ஒருவர் கூட இந்த சம்பவத்தின் அப்ப தலையிட்டு போராடி உயிர் நீத்தார். ஆனா எந்த ஒரு ராணுவ வீரரும் உயிரிழக்கவில்லையே, எனக்கு சந்தேகம் வருது அங்க அப்படின்னு சொல்லி முதல் ஒரு குற்றச்சாட்டு அவர் வைச்சார் திருமாவளவன். உங்களுடைய பார்வையில சொல்லுங்க, உங்களுடைய கருத்தை. நானும் அதை பார்த்து எத்தனை கீழ்த்தரமாக ஒரு அரசியலை நடத்த முடியுமோ அத்தனை கீழ்த்தரமாக நடத்தியிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் சொல்லிட்டா இஸ்லாமியர்களுடைய ஓட்டு அவருக்கு வரும்னு நினைக்கிறாரு. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்மோட சகோதர சகோதரிகள். அவர்கள் நம்ம பார்த்தோம், உவைசி எத்தனை இந்தியன் கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடியவர்னு நம்ம பார்த்திருக்கிறோம். பிஜேபி கவர்மெண்ட்டை அப்படி எதிர்க்கக்கூடியவர். உமர் அப்துல்லா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம் எவ்வளவு அவங்க எகெயின்ஸ்டா இருக்கிறாங்க. அவங்க காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சாங்க. ஆனால் இந்த பகல்காம் தாக்குதல் நடந்தப்போ மன்னிப்பு கேட்டாரு. எங்களுடைய அஜாக்கிரதை, இது இப்படி நடந்துருச்சு, இது எங்களுக்கு ஒரு தலைக்குனிவாக இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றாரு. உவைசி சொல்றாரு, நான் இந்தியாவோட இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்படியெல்லாம் இவர்கள் சொல்லும் பொழுது, உண்மையான இஸ்லாமியர்களாக இவர்கள் சொல்லும் போது, இஸ்லாமியர்களுடைய ஓட்டை
பெறுவதற்காக, இன்னொரு வேர்டு கூட சொல்லலாம், ஆனா நம்ம எல்லாம் எஜுகேட்டட், நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, அதனால நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. அந்த ஓட்டுக்காக இவ்வளவு கீழ்த்தரமாக ஒரு ஜனநாயக மன்றத்துல ஒரு நாட்டினுடைய இறையாண்மையை எதிர்த்து, இந்த நாட்டினுடைய நம்மளுடைய சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய அந்த தியாகங்களை கேள்விக்குறியாக்கி ஒரு கேள்வி அவரால் கேட்க முடியுது அப்படின்னா எவ்வளவு தூரம் பாய்ஸ்னஸா அவங்க ஆயிருக்கிறாங்க, ஓட்டுக்காக எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அதை காட்டுது. ஏன்னா நமக்கு தெரியும் எத்தனை காலமாக சசி தரூர் அவர்கள் இன்னைக்கு வரைக்கும் அவர் காங்கிரஸ்ல இருக்கிறாரு, அவ்வளவு எகெயின்ஸ்டா பேசக்கூடியவர் பிஜேபிக்கு. ஆனால் அவரை நாடாளுமன்றத்தில் பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக நீங்கள் பேச வேணும்னு கேட்டப்போ மாட்டேன் அப்படின்னு சொன்னதாக நமக்கு செய்திகள் வருது. ஏன் அப்படின்னா நம்ம பார்த்திருக்கிறோம், ஒரு நல்லெண்ண தூதராக இந்தியாவிலிருந்து கனிமொழியும் போனார்கள், சசி தரூரும் போனார்கள். ஆனால் சசி தரூர் என்ன செய்தார், கனிமொழி என்ன செய்தார் அப்படிங்கிறத நாடு பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனாலதான் நம்ம சொல்றோம் இவர்கள் எல்லாம் பாய்சனைஸ்டு பர்சன்ஸ். அவர்களிடத்திலிருந்து நல்ல விஷயத்தை நாம எதிர்பார்ப்பது நம்மளுடைய தவறு. நம்ம அதுல குறிப்பா சசி தரூர் சொல்றீங்க, அவங்கள இந்த தாக்குதலுக்கு எதிராம பேசணும்னு சொல்லும்போது முடியாது அப்படின்ற ஒரு வாதத்தை சசி தரூர் வச்சதா தகவல் வந்தது. அந்த காங்கிரஸ்ல அவருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்குதா, வேற யாருக்குமே இல்லையா? ப. சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவருக்கு இன்னொரு அபிப்பிராயம் கூட இருக்குது. ம். இங்க தாக்குதல் நடத்தினவங்க பாகிஸ்தானியர்களே இல்லை அப்படின்னு ஒரு கிளீன் சிட்டு கொடுத்திருக்கிறாரு. நீங்க ஆமா. பார்த்திருப்பீங்க சமூக வலைத்தளத்துல முதல் 2-3 நாட்கள் அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த பொழுதே நீங்க இங்க இருக்கக்கூடிய டிரவிடியன்ஸ் சொல்லக்கூடியவர்கள் ஐ எம் அ டிரவிடியன் ஸ்டாக் அப்படின்னு போட்டு சமூக வலைத்தளங்கள்ல இயங்கக்கூடியவர்கள் என்ன போட்டாங்க, அடுத்து யூபியில எலெக்ஷன் வருது, பீகார்ல எலெக்ஷன் வருது, அதற்காக இதை செஞ்சார்கள்னு இன்னும் கீழே இறங்கி போனாங்க. இவர்கள்ட்ட நாம உயர்வை எதிர்பார்க்கவே முடியாது. இவர்களுக்கு தேவை ஓட்டு இல்லைன்னா சீட்டு. ப. சிதம்பரம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் நாம ஒரு ராஜ்யசபாவிலேயோ இல்ல லோக்சபாவிலேயோ இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னவெல்லாம் பேச முடியுமோ பேசுவார். நீங்க சிவகங்கை தொகுதியை போய் பாருங்க, நான் படிச்ச இடம், 5 வருஷம் நான் படிச்ச ஊர் அது. இன்னைக்கு வரைக்கும் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தேனோ, 25 வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கும் அந்த ஊர் அப்படியே தான் இருக்குது. ஒரு சிவகங்கையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் உருப்படியா கிடையாது. இன்னும் அந்த ஊருக்கு ராமநாதபுரம் ஏரியால தண்ணீர் உருப்படியா கிடைக்காது. ஆனால் இவர்கள் எல்லாம் நாட்டை பற்றி பேச வந்துருவாங்க. தன்னுடைய தொகுதியை எப்படி வச்சுக்கணும்ன்ற ஒரு ஸ்திரத்தன்மை கூட இல்லாத நபர்கள் இந்த நாட்டை பற்றியும் நாட்டிற்கு எதிராகவும் பேசுறது தான் நமக்கு ஆச்சரியம். மேம், அந்த தாக்குதல் நடத்தியதை குறித்து பாகிஸ்தானியர்களே இல்லை, அது உள்ளூர் பயங்கரவாதிகள்ன்ற மாதிரி ப. சிதம்பரம் பேசினாரு. அவர் ஆதாரம் கேட்கிறாரு. இவங்க பாகிஸ்தானியர்கள் தான் தாக்குதல் நடத்தினவங்க, ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷாவை பார்த்தும் மோடியை பார்த்தும் இந்த கேள்வி அவர் எழுப்பினாரு. அவர்கள் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு யாரு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. அந்த இயக்கம் பொறுப்பேற்ற பின்னரும் அப்ப நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப நான் இவர்கள்லாம் காங்கிரஸ்காரங்கன்னு சொன்னா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க பாப்போம். எந்த இயக்கம் செஞ்சுதோ அந்த இயக்கம் நான் தான் செஞ்சோன்னு ஒத்துக்குது. பாகிஸ்தான் என்ன சொல்லுச்சு, ஆமா நாங்க தொடர்ந்து இப்படியே தான் செய்யறோம், எங்களை உருவாக்குனது யுஎஸும் மத்த மேற்கத்திய நாடுகளும்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்க இப்படிதான் ஆயிட்டோம்னு அங்க இருக்கக்கூடிய ராணுவ அமைச்சர்ல இருந்து வெளியுறவுத்துறை அமைச்சர்ல இருந்து அவங்க ஒத்துக்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன லாபத்துக்காகன்னு எனக்கு புரியல. ஆனால் நீங்க பாருங்க, ராகுல் காந்தி எப்ப வெளிநாட்டுக்கு போனாலும் இந்தியாவிற்கு எதிராக யாரு செயல்படுவார்களோ அவர்களோட தான் கலந்துரையாடல் இருக்கும். அவர்களோட புகைப்படங்கள் வெளிப்படுத்துகிற அளவிற்கு அவர்களுக்கு நட்பு இருக்குது. அப்ப நீங்களும் இதற்கு தொடர்புடையவர்கள்னு சொன்னா உங்களால ஏத்துக்க முடியுமா? நாங்க அவ்வளவு கீழ்த்தரமா பேசுறவங்க கிடையாது. எங்களுக்கு இந்த நாடு முக்கியம், இறையாண்மை முக்கியம், இந்த நாட்டிற்காக தியாகம் செய்கின்ற ராணுவ வீரர்கள் முக்கியம். இவர் சொல்றாரு, திருமாவளவன் சொல்றாரு, இந்த குதிரை ஓட்டி, அவர் குதிரை ஓட்டின்னு ஏன் அங்க நிப்பாட்டினாரு அப்படின்னா, நீங்கள் மதங்களை பற்றி அந்த இடத்துல பேச முடியாது. வெளியில என்ன பேசுவாங்க, ஒரு இஸ்லாமியனும் அவர்களுடைய முதல்ல அந்த பகல்காம் தாக்குதல் நடந்தப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு இஸ்லாமிய குதிரை ஓட்டி, குதிரை ஓட்டி குதிரை ஓட்டி தானேங்க. ஒரு ராணுவத்துல ஒரு இஸ்லாமியன் இருந்தா அவன் இஸ்லாமியன் தானே. ஒரு இந்து வீரன் செத்து போனா அவன் வீரர்னு தானே சொல்றோம். இந்து வீரர் அப்படின்னு எங்கேயாவது நம்ம குறிப்பிடுறோமா? அவர் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர், இவர் பீகாரை சேர்ந்தவர், இவர் பஞ்சாபை சேர்ந்தவர்னு சொல்லுவோம். அவர் சிங்கு, இவர்
இவர் கிறிஸ்டியன், இவர் முஸ்லிம், என்னைக்காவது நாம சொல்லி இருக்கிறோமா? ஆனால் எல்லாவற்றிலும் ஜாதி பார்ப்பது, எல்லாவற்றிலும் மதம் பார்ப்பது இவர்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் சமூக நீதி பேசுறவங்களா இருக்கிறாங்க. ஒரு அடிப்படையாக ஒரு புரிதல் கூட இல்லாம எப்படி இவர் ஒரு எம்பி ஆனாருன்னு எனக்கு டவுட். ஏன்னா ஒரு ஜிஎஸ்டி பத்தி ஒரு மீட்டிங் வந்தது, ஒரு ஒரு இன்டர்வியூ பண்றாங்க. அந்த இன்டர்வியூல பெட்ரோலையும் இணைச்சு அவர் பேசுறாரு. அப்ப நெறியாளர் கேட்கிறாரு, என்கிட்ட அந்த காணொலியே இருக்குது, தந்தி டிவிக்கு அசோக வர்ஷினிக்கு அவர் கொடுத்தது, நான் பேரோடையே சொல்றேன். அப்ப அவர் சொல்றாரு, இல்லங்க அது இன்னும் சேர்க்கலங்க அப்படிங்க. அப்படியா? தெரியாதுங்க எனக்கு. அப்போ ஒரு அடிப்படையாக ஒரு ஜிஎஸ்டில என்ன பொருள் இருக்கு, அதாவது இது தெரியாத ஒரு 100வது பொருளோ 120வது பொருளோ இல்ல, ரொம்ப இம்பார்ட்டண்டா எல்லாரும் அன்றாடம் பேசக்கூடிய பொருள். அதை பற்றிய ஒரு அறிவு கூட இல்லாத, ஆனால் அவர் மெத்த படித்தவர். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ அந்த அறிவையும் மேலாக மழுங்கடிக்க செய்யக்கூடிய அளவிற்கு மதமும் ஜாதியும் ஓட்டும் அவரை அடக்கி இருக்குது அப்படிங்கறத தான் நாம புரிஞ்சுக்கணும். அத சொல்றவர் சொல்றாரு, ஏன் அந்த குதிரை ஓட்டி போராடின அளவுக்கு கூட அங்க சிஆர்பிஎஃப் வீரர் வரல. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம ஊர்ல திருச்செந்தூர்ல அன்னைக்கு கூட்டம் இருந்தது. ஒரு கூட்டத்துல சிக்கி ஒரு நபர் இறந்து போறாரு, கரெக்ட்டுங்களா? ம். கோயில்ல கியூல நின்னுட்டு இருந்தவர். நம்ம யாராவது அங்க கேட்டோமா ஏன் போலீஸ் இல்லைன்னு சொல்லிட்டு? ஏன்னா கோயில்ல யார் இருப்பாங்க? கூட்டத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு ஆள் இருப்பாங்க. நீங்க கொடைக்கானல் போறீங்க, ஒரு டாப் ஸ்லிப் போறீங்க, அங்க எல்லா இடத்துலயும் 100 அடிக்கு ஒரு போலீஸ் பாதுகாப்பு இருக்குதா? இல்ல, தேவையில்லை. ஏன்னா இன்னைக்கு அது பாண்டிச்சேரி. உடனே இவங்க சொல்லுவாங்க அது மாநிலம், இது யூனியன் டெரிட்டரி. சரி, நீங்க பாண்டிச்சேரி எடுத்துக்கோங்க. பாண்டிச்சேரியில 100 அடிக்கு ஒரு போலீஸ்காரங்க இருக்காங்களா? இல்ல. அப்ப 370 அப்ரோகேட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னி வரைக்கும் ஸ்டோன் பெல்டிங் ஏதாவது இன்னைக்கு அங்க ரெக்கார்ட் ஆயிருக்குதா? எவ்வளவு தூரம் தீவிரவாத தாக்குதல் குறைஞ்சு போயிருக்குது? அப்போ அத கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நார்மலைசேஷனுக்கு கொண்டு சாதாரண பகுதியாக அறிவித்ததன் காரணமாக தான் கடந்த 1 வருஷம் 2 வருஷமாக அவ்வளவு தூரம் அங்க இங்க டூரிஸ்ட் அதிகமா இருக்கிறாங்க. அப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்க போலீஸ் பாதுகாப்பு தேவையில்லை. சோ அப்ப எங்க தேவைப்படுது, எப்ப தேவைப்படுது அப்படிங்கறத அவங்க பாப்பாங்க. ரெண்டாவது, நமக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கு லோக்கல். அதற்கு பிறகுதான் சிஆர்பிஎஃப்ஓ மத்தவங்களோ வருவாங்க. இந்த அடிப்படை புரிதல் அவர் இல்லாம இருப்பாருன்னு நான் சொல்லல. ஆனால் அதையும் மழுங்கடிக்கக்கூடிய அளவிற்கு, திரையிடக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த வெறி அதிகமாக இருக்குது. அதனால அவர் அப்படிதான் பேசுவார். அவர் உச்சரித்த வார்த்தையில ஏதோ ஒரு சூட்சமம் இருக்க மாதிரி, அதாவது குதிரை ஓட்டி போரிட்டு பலியானார், எந்த ஒரு ராணுவ வீரரும் பலியாகவில்லை அப்படின்னா அவர் பலியாகணும் தான் அவர் எதிர்பார்க்கிறாரா? என்ன மாதிரியான அவருடைய பேச்சு என்ன மாதிரியான அர்த்தத்தை கொடுக்குது? இல்ல, அதுதான் நான் சொன்னேன். இப்போ இது ஒரு தேர்ட் ரேட்டட் சோசியல் மீடியால முகம் தெரியாமல், நீங்க இந்த சோசியல் மீடியால இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்க எல்லாம் பாருங்க, ஒருத்தங்கூட இல்ல ஒருத்தி கூட அவங்களோட ரியல் ஃபேஸோட ரியல் நேமோட இருக்கவே மாட்டாங்க. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பொய் முகங்களோடு, பொய் புனை பெயர்களோட தான் இருப்பாங்க. தன் முகங்களை கூட, தன் பெயரை கூட வெளிக்காட்ட துணிவில்லாத தேர்ட் ரேட்டடா நீங்க சோசியல் மீடியால பேசுறவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அவங்க எல்லாம் சோசியல் மீடியால பேசுறீங்க, அதையே உண்மை நினைச்சிட்டு நீங்க பார்லிமெண்ட்ல பேசுறீங்க. அப்போ இந்த நாட்டினுடைய ராணுவத்தின் மீது கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத அளவிற்கு பேச முடியுது அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவிற்கு ஓட்டும் சீட்டும் முக்கியமா இருக்குது. நான் இஸ்லாமியர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், தாராளமா இருங்க. ஆனால் இந்த நாட்டினை எதிர்த்து நான் இஸ்லாமியர்களுக்கு இருக்கேன்னு சொல்லும்போது உங்களுடைய நம்பிக்கை மேல எங்களுக்கு டவுட் வருது. அதை யாரு சரி பண்ணுவாங்க? மேம், குறிப்பா அவர் பேசும்போது இன்னொரு வார்த்தையும் இது எப்படா சொல்லுவோம் அப்படின்னு வெயிட் பண்ண மாதிரி தெரிந்தது. அதாவது ஆர்டிகல் 370 இதை நீக்கினதுனால, அதனால நீக்கியது தோல்வி அடைந்து விட்டது, இதை பயன்படுத்தி மீண்டும் 370 கொடுக்கணும், சிறப்பு அந்தஸ்து கொடுக்கணும் காஷ்மீருக்குன்னு அவர் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய காரணம் என்ன? சிறப்பு அந்தஸ்து கொடுத்துட்டா எந்த ஒரு தாக்குதலும் எதுவும் நடக்காதா அப்போ? சிறப்பு அந்தஸ்து கொடுத்ததனுடைய பலனை தான் 75 வருஷ காலமாக நாம அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோம். யோசிச்சு பாருங்க, 75 வருஷ காலமாக 2 கோடி வேற வேற அவர்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்க நம்மளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும். காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர் நீங்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும்.
ம். 75 வருஷ காலமாக. ஆனால் இன்னைக்கு அதை எடுத்த பிறகு அவங்கெல்லாம் அரசியல் பண்றவங்கங்க. நான் ஒரு கல்வியாளரா நான் பாக்குறேங்க. இன்னைக்கு எத்தனை சதவிகிதம் நீட் எழுதும் மாணவர்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க. ஜேஇஇ எழுதி எவ்வளவு மாணவர்கள் ஐஐடியில போய் சேர்ந்திருக்கிறாங்க. இவர் இவ்வளவு தூரம் பேசுறாரு இல்லைங்க. இவர் யாருக்காக கொடி பிடிக்கிறார்கள்? பட்டியலினத்தவர்களுக்காக தானே. இந்த 75 வருஷ காலத்துல பட்டியல் இனத்தவர்கள் அங்க ஒரு அரசு வேலை கூட வாங்க முடியாது, அப்ளை கூட பண்ண முடியாது, இரண்டாம் தர குடிமக்களாக அங்க நடத்தப்பட்டாங்க. அதை கேட்க வக்கில்லாத அவர் இதை பத்தி பேசுறது அபத்தம். ஓகே மேம். இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. அந்த கேள்வி விவாத நேரத்துல அமித்ஷா அவர்கள் பேசும்போது இந்த சிதம்பரத்தின் அவருடைய கேள்விக்கு பதில் சொன்னார். தாக்குதல் நடத்தியது பாகிஸ்தானியர்கள் தான், அதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தையும் சொன்னார். காஷ்மீர் உடைபடுவதற்கு காரணம் அப்போதைய பிரதமர் நேரு தான் அப்படின்னு சொல்றாரு. இதை ஆமா, அது யாருமே இல்லைன்னு மறுக்க முடியுமா? அவங்க அதற்கு எந்த ஒரு பதிலும் கூறலையே. அவங்க சொல்ல மாட்டாங்க. அதற்கு அக்கா கனிமொழி பதில் சொல்லிட்டாங்களே. எங்க காங்கிரஸ்காரங்களை விட நீங்க நேருவை நிறைய ஞாபகம் வச்சிட்டு இருக்கீங்கன்னு. ஆமா, தவறுகளில் இருந்து தானே பாடம் கத்துக்கிறோம். நீங்க ஒரு தடவை ம். நெருப்புல கை வச்சு சுட்டுட்டீங்கங்க. அடுத்த தடவை நெருப்பு பக்கத்துல போகும்போது உங்களுக்கு அந்த ஞாபகம் வருமா இல்லையா? அப்போ ஒவ்வொரு முறையும் தவறுகள் நடக்கும் பொழுது அதை சரி செய்யும் பொழுது இந்த தவறு யாரால நடந்ததுன்னு சொல்றதுக்கே உங்களுக்கு வலிக்குதே. அந்த கஷ்டங்களோட அந்த மக்கள் இத்தனை வருஷம் இருந்திருக்கிறாங்களே. அங்க எந்த விதமான கல்வியில பெரிய அளவிற்கு வளர்ச்சி இல்லாமல், ஒரு வேலை வாய்ப்பில் வளர்ச்சி இல்லாமல், அங்க ஒரு ஒரு டெரரிஸ்ட் பூமியாகவே இத்தனை வருஷம் வச்சிருந்தீங்களே. அவங்க கேள்வி கேட்டாங்கல்ல, நீ ஒரு நல்ல ஆண்மகனாக இருந்தா இங்க கொடியேத்துன்னு சொல்லிட்டு, அப்ப போய் அந்த லால் சவுக்ல கொடியேத்துனது யாரு? இன்னைக்கு இருக்கிற இதே மோடி அவர்கள் தானே. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இவர்கள்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்கன்னு கேக்குறாங்கல்ல. ஷியாமா பிரசாத் முகர்ஜி எப்படி இறந்து போனாரு? இந்த காஷ்மீர் பிளவுபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போராட போனவரை சடலமா அனுப்பினவங்க தானே அவங்க. இவங்கெல்லாம் இத பத்தி பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்கு? சொல்லுங்க பாப்போம். அப்போ இன்னைக்கு உமர் அப்துல்லா சொல்றாரு, இது எங்களுக்கு, நாங்க இனிமே இந்த மாதிரி போராடுறதுக்கு தயாராக இல்ல, நாங்களும் மத்த மாநிலங்கள் மாதிரி வளர்ச்சி அடையணும்ட்டு. நீங்க தவறு செய்தவர்களாகவே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு திருந்துறதுக்கு, மனம் மாறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. அந்த வளர்ச்சியை நீங்க பாக்குறீங்க, உங்களுக்கு மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு உடனே அவர் சொல்றாருல்ல, நான் மத்திய அரசோட இணைந்து செயல்படுவேங்க, எனக்கு என்னோட மாநில வளர்ச்சி தான் முக்கியம்னு சொல்றாருல்ல. இன்னைக்கு இதே மாதிரி இருந்தா திரும்பவும் அந்த யூனியன் டெரிட்டரியா தானே கண்டினியூ ஆகும். எப்படி அது கம்மி ஆகும்? நீங்க இந்த இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இதற்கு முன்னாடி எத்தனை 10 வருஷ காலத்துக்கு முன்னாடி ஸ்டோன் பெல்டிங் எவ்வளவு தூரம் இருந்தது. இந்த டிமானிட்டைசேஷனை எல்லாரும் தோல்வி அடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க. இந்த டிமானிட்டைசேஷனோட ரெப்பகுஷனை அவங்களால இந்த ஸ்டோன் பெல்டிங்ல பார்க்க முடிஞ்சது இல்ல. அப்ப எவ்வளவு தூரம் அந்நிய பணம் இங்க உள்ள அவர்களை தீவிரவாதிகளாக மாத்திக்கிட்டு இருந்தது. நான் அங்க இருக்கிற எல்லாரும் குற்றவாளின்னு சொல்லல. அங்க இருக்கிற அரியா பிள்ளைகளை மூளை சலவை செய்து இல்ல வற்புறுத்தி, இந்த ரெண்டுமே நடந்ததா இல்லையா? இன்னைக்கு அந்த பிள்ளைங்க புக்கை தூக்கிட்டு போறாங்களா இல்லையா? எனக்கு தெரியுங்க. ஒரு யூனிவர்சிட்டியில அங்க அத்தனை நல்ல யூனிவர்சிட்டி, அங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய ப்ரொஃபசர்ஸ் என்னுடைய நண்பர்கள், என்னுடைய சகோதரர்கள். அவங்களுக்கு நாங்க ஒரு தீசிஸ் அனுப்பிச்சா 3 மாசம் 4 மாசம் ஆகும். அப்ப அவங்களை எப்படி நாங்க இங்க கூப்பிட முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ஒரு இன்டிமேஷனே போகாம 2G கூட அங்க போகாது. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு 4G கனெக்ஷன், 5G கனெக்ஷனோட அன்னன்னைக்கு அவர்களால வேலையை பார்க்க முடியுது, ரிசர்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியுது. அப்ப கல்வி, டூரிசம், அங்க இருக்கக்கூடிய விஷயங்களை அப்டேட் பண்ணி வேல்யூ ஆட் பண்ணி ஒரு பொருளை எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட், இத்தனைக்கும் இன்னைக்கு இந்த 370 அப்ரிகேஷனுக்கு அப்புறம் தானே காரணமா இருக்குது. இதை அவங்களால மறுக்க முடியுமா? அப்போ இந்த விஷயத்தை அவர்களுக்கு தெரியாமல் இல்ல, ஆனால் எத்தனை கேவலமான அரசியல் செய்ய முடியுமோ அதை செய்கிறார்கள். ஆனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா யார் ஆட்சியில இருக்காங்களோ அவர் சொல்றாரு, நாங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைந்து செயல்படுவோம், இந்த நிகழ்ச்சிக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், மன்னிப்பு கேட்கிற மக்களிடத்துல, இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, எங்க ஊருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சட்டம் ஒழுங்கு தானுங்க. யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்குன்னு கூட தெரியாமையா நீ பார்லிமெண்ட்ல பேசுற? உமர் இதுதான் நாம அப்துல்லா பார்க்க வேண்டிய விஷயம். இல்ல மேம், உமர் அப்துல்லா அங்க இருக்கக்கூடிய அவர் சொல்றாரு, நான் மத்திய அரசு இருந்து செயல்படுறேன், என் மாநிலம் முன்னிலை பெற வேண்டும், எல்லாத்தையும் வளர்ச்சி பெற வேண்டும் அப்படின்னு. அது அவருக்கு தெரியுது. ஆனால் எங்கேயோ கடைக்கோடியில், இங்க தமிழகம் கடைசி, இங்க இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கு இல்ல 370 தான் அங்க வேணும்னு இவருக்கு என்ன அவசியம் வந்தது?
அரசியல் தானா? எப்படின்னா அதாவதுங்க, கொஞ்ச காலத்துக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாம் வந்து காங்கிரஸுக்கு எகெயின்ஸ்ட், டிஎம்கேக்கு ம். எகெயின்ஸ்ட். எதை வச்சு நமக்கு வந்து தமிழீழ விடுதலை புலிகளுக்கு சப்போர்ட்டிவா இங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை சுட்டு கொல்றாங்க, அதற்கு காரணம் இங்க இருக்கிற 2 பேரும் தானே. ஆனா இன்னைக்கு வெக்கமே இல்லாம என்ன செஞ்சாலும் அவங்களோட தான் நீங்க கூட்டுன்னு சொல்றீங்களே. இதை விட கேவலமா யோசிச்சு பாருங்க. அவர் வளர்ச்சிக்காக நான் சென்ட்ரல் கவர்மெண்டோடு இணைவேங்கிறாரு, ஆனால் இவர் ஓட்டுக்காக இவங்க 2 பேரோடையும் இன்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு. எது கேவலமானது அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கணும். மேம் பேசும்போது ஒரு முக்கியமான கருத்தையும் கூட சொன்னீங்க. அந்த பண மதிப்பிழப்பு குறித்து இங்க மோடி அவர்கள் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படிலாம் கூட சொன்னாங்க. ஆனா சமூக வலைதளங்களை கிண்டலாக பார்க்க முடிந்தது. இந்த பணம் அச்சடிக்கும் மிஷினை பாகிஸ்தான்ல தாரை வார்த்து அவங்க எங்க விட்டது பார்த்தாலும் அச்சடிச்சு சிதம்பரம் தானே. இந்த இந்த பெயரை சொல்ல நான் நினைச்சு நீங்களே சொல்லிட்டீங்க. அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு ப. சிதம்பரத்தின் அவர்கள் மேலே இருக்குது. ஆனா அதற்கெல்லாம் பதில் கூற மாட்டாங்க. ஆனா இந்த பண மதிப்பிழப்பு மட்டும் இல்ல ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு இவங்க குற்றம் சாட்டினாங்களே, அதுக்கு எதிர்குரல் யாரும் தரலையே அங்கிருந்து. சார், அதாவது இன்னைக்கு 2000 நோட்டை நம்ம பாக்குறோமா? இல்ல. இன்னைக்கு 2000 நோட்டை நீங்க பாருங்க. அவ்வளவு தூரம் நமக்கு இங்க குறைஞ்சு போச்சு. நமக்கு இப்ப இங்க இல்லவே இல்ல. 500 தான் நமக்கு இன்னைக்கு மேக்சிமம் டினாமினேஷன். சோ அந்த ம். 1000 மதிப்பிழப்பு, 1000, 500 மழைய மதிப்பு இழப்புல நமக்கு நல்லா தெரியும். அதற்கு அப்படியே கண்கூடான அத்தாட்சி இங்க இருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேஷ் மாதிரி பார்டர் பிரதேசங்கள், ஜம்மு காஷ்மீர் மாதிரி இருக்கக்கூடிய பார்டர், பஞ்சாபினுடைய பார்டர், இது எல்லாமே அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும் எவ்வளவு தூரம் அவர்கள் வந்து சுருங்கி போனாங்க. நக்சலைட்ஸ் எடுத்துக்கோங்க. ம். நக்சலைட்ஸ் இன்னைக்கு வந்து சத்தீஸ்கர்லயும் மத்த இடங்கள்லயும் எவ்வளவு குறுகி போயிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு எதற்காக மக்கள் அவர்களுக்கு திரும்பவும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டாங்க? ஏன்னா இவர்கள் வந்தாங்கன்னா நக்சலைட்ஸை அடிச்சு நொறுக்கிடுவாங்கன்னு தெரியும். ரெட் காரிடாரா இருந்த எவ்வளவு பெரிய பகுதி இன்னைக்கு மிகச்சிறிய நிலப்பரப்பாக குறைஞ்சு போயிருக்குது. அதற்கு இந்த டிமானிடைசேஷன் முக்கிய காரணம். உங்கள்கிட்டயும் எங்கிட்டயும் 1000 ரூபாயோ 500 ரூபாயோ அதிகம் கிடையாது. நீங்க கொடுத்து மாத்துறதுக்கு கஷ்டம். நான் ரோட்ல நின்னேன், வெயில்ல நின்னேன், இதெல்லாம் சொல்றீங்க. ஆனால் அங்க நமக்கு தொடர்ந்து நம்முடைய நாட்டின் மேல ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைச்சு உள்ள ஊடுருவல்காரர்களை தடுத்து நிறுத்தியது இந்த டிமானிடைசேஷன் அப்படிங்கறத அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியும். இந்த ஸ்டோன் பெல்டிங் எப்படி ஸ்டாப் ஆச்சுன்னு காஷ்மீர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கும்மிடி புடி தாண்டி ஊரே கிடையாது, தமிழ்நாடு தாண்டி எதுவுமே கிடையாது. கேரளாவுக்கு போவாரு, ஆனா வந்து முல்லை பெரியாறு பத்தி பேச மாட்டாரு. கர்நாடகாவுக்கு போவாரு, காவேரியில தண்ணி தானே பேச மாட்டாரு. ஆந்திராவை பத்தி பேசுவாங்க, அங்க இருந்து கிருஷ்ணாவை தானே கேட்க மாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் இண்டி கூட்டணி. இவ்வளவு கேவலமான அரசியல் நடத்துகிறவர்கள் இந்த நாட்டில் இவ்வளவு பெரிய தாக்குதல் நடந்து அதற்கு அவ்வளவு உரிய பதிலடி. இது வந்து உலகமே ஸ்தம்பிச்சு போன விஷயங்க. நம்ம பெகல்காம்ல கொடுத்த ரிப்ளை வந்து அது பாகிஸ்தானுக்கு கொடுத்த ரிப்ளை இல்ல. என்ன நீ சாதாரணமா நினைக்காத, நானும் இன்னைக்கு உனக்கு ஈக்குவலா இன்னைக்கு இருக்கிறேன் அப்படின்னு காட்டக்கூடிய இடத்துல இன்னைக்கு போய் நிக்கிறது தான் நமக்கு பெருமை. அந்த பெருமையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத ஜந்துக்கள் தான் இந்த மாதிரி பேசுவாங்க. நாம் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற ராகுல் காந்தி பேசுறாரு. 1971 பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா போர் நடத்தும் போது அமெரிக்கா வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்துச்சு. அந்த அழுத்தத்திற்கு கொஞ்சம் கூட அடிபணியவில்லை இந்திரா காந்தி. ஆனால் இப்போ இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு தாக்குதல் நடக்கும்போது இந்தியா போயிட்டு கேட்டுச்சா, இல்ல போற நிப்பாட்டிருங்க பாகிஸ்தான் கிட்ட. ராஜ்நாத் சிங்கே கேட்டதாக ராகுல் காந்தி பேசுறாரு. நம்ம கெஞ்சின மாதிரியான ப்ரூஃப் ஒரு ஒரு சொல்லட்டுமே? ஆஹ் ப்ரூஃப் எல்லாம் கொடுக்கணும். அவர் வந்து ஒட்டு கேட்டாரா? ராஜ்நாத் சிங்கோட போனை ஒட்டு கேட்டாரா? ப்ரூஃப் உம் கொடுக்க சொல்லுங்க. என்ன ப்ரூஃப்னு அவர் காமிக்கணும்ல. இவங்க கிட்ட ப்ரூஃப் கேக்குறாங்கல்ல, ப்ரூஃப் கேட்க சொல்லுங்க. ஆக்சுவலா ட்ரம்ப்புக்கு வந்து அவ்வளவு அழகாக மோடி இதற்கு முன்னாடியே ஒரு பதில் சொல்லிட்டாரு. வெளியுறவுத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, ராஜ்நாத் சிங் பதில் சொல்லிட்டாரு. அவரும் அதற்கு பிறகு வாயை மூடிக்கிட்டாரு. இதுக்கு மேல நாம பேசுறதுக்கு இல்லைன்னு ட்ரம்ப் வாயை மூடிக்கிட்டாரு. ஆனால் இவர்கள் எல்லாம் கொக்கரிக்கிறது எதற்காக? ஓட்டுக்காக. வேற எதற்காக? நாங்க உங்களை எதிர்க்கிறோம், அதாவது எதற்காக எதிர்க்கிறோம்னு கூட தெரியாம இந்த நாட்டு மக்கள் அதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறதுனாலதான்
இவ்வளவு பெரிய காங்கிரஸ் வந்து இன்னைக்கு சுருங்கி இவ்வளவு இத்தினூண்டா ஆயிப்போச்சு அப்படிங்கிறது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கிறது. ஏன்னா இந்த சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி இந்த பெகல்காம் தாக்குதல் நடந்த அன்னைக்கு யாருக்குமே அதோடைய வீரியம் தெரியல. ஆனால் 26 பெண்கள் தங்களுடைய மாங்கல்யம், ஏன்னா தமிழ்நாடை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய குங்குமம் அப்படிங்கிறதும் பெண்களுடைய அந்த கணவன் மனைவி அந்த பந்தம் வந்து எவ்வளவு ஒரு ரிச்சுவல் பேஸ்ட் ஆனது, அவ்வளவு பெரிய ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை குறிக்கக்கூடியது அவர்கள் கண்ணு முன்னால. அதுதான் நம்ம இங்க ரொம்ப பெரிய விஷயம். என்னன்னா இது உன் புருஷன் தானேன்னு சொல்லி கண்ணு முன்னால சுட்டது. இது எவ்வளவு பெரிய மென்டல் டர்மாவை அவங்களுக்கு கிரியேட் பண்ணும். இதை உணர முடியாத அளவிற்கு இன்னைக்கு வந்து நேருவினுடைய பேத்தியும் இவருடைய முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய மகளும் இருக்காங்க அப்படிங்கிறதுதான் வருத்தம். ஏன்னா வாத்ரா மேலேயே என்ன கேசஸ் போயிட்டு இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். காந்தி குடும்பத்துக்கு மேல காந்தின்னு பேர் வச்சு காந்திக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாத சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் மேல எவ்வளவு பெரிய பெயில்ல இருக்கிறவங்க, இவங்க எல்லாம் பெயில்ல இருக்கிறவங்க. நாம அதை மறந்துடக் கூடாது. இவங்கெல்லாம் இத பத்தி பேசுறதுதான் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. நான் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி பர்சனலா கேட்கிறேன். இப்போ நம்ம இப்படிப்பட்ட நாடாளுமன்றத்தில் விவாதம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த தாக்குதலுக்கு பிறகு, இந்த போர் முடிவுக்கு பிறகு ஒட்டுமொத்த நாடு பார்த்துட்டு இருக்கிறதுல இந்தியா மீது எந்த தவறும் கிடையாது, பாகிஸ்தான் மீது தான் தவறுன்னு நம்ம ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு குழுவை போட்டு அனுப்பி சொன்னோம். இப்போ இவங்க நாடாளுமன்றத்தில் பண்ற விவாதத்தை பார்க்கும்போது எதிர்க்கட்சி தரப்புல இவங்க அரசியல் தான் பண்றாங்க. ஆனால் பேசும்போது இதை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகள், குறிப்பா பாகிஸ்தானே இந்த செய்திகளை எடுத்து போடலாம் அல்லவா? அந்த நாட்டுல அந்த எதிர்க்கட்சி தலைவர்களே குற்றம் சாட்டுறாங்க. இப்போ பாகிஸ்தான் மேல எந்த தப்பும் கிடையாது, சொந்த நாட்டிலே குற்றம் சாட்டுறாங்க பாருங்கன்னா, இது மிகப்பெரிய கேவலமாக இருக்காதா இந்தியாவுக்கு? கண்டிப்பா கேவலம். அதுவும் என்ன கேவலம்னா, அங்க நல்லெண்ண தூதுவராக போய் வேற்றுமையில் ஒற்றுமைதான் எங்களுடைய மொழின்னு சொல்லிட்டு வந்த கனிமொழி அக்கா அதே இதுல வந்து அதே பெஹல்காம் தாக்குதலை எதிர்த்து பேசினதுதான் வந்து ஆதரவாகவோ பிஜேபியை எதிர்த்து பேசுறதா நினைச்சிட்டு இந்தியாவை குறைவா பேசினதோ தான் நமக்கு ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஆனால் அவர்கள் எல்லாம் மறந்த விஷயம், பாகிஸ்தானுடைய ராணுவ அமைச்சர் வேற ஒரு நாட்டின் நம்ம ஒரு பிரச்சனையில நடந்த அந்த தாக்குதலை போட்டோ எடுத்து அங்க இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டருக்கு கொடுத்து அது சமூக வலைதளத்தில் அசிங்கப்பட்டதை நாம பார்த்தோம். பாகிஸ்தான்ல காமிச்ச அந்த ஆயுதம் இது விழுந்துருச்சு, நமக்கு ரஃபேலோடது வந்து விழுந்துருச்சு அப்படின்றத காமிச்சு இங்க பேசுனது இருக்கு இல்லையா? அங்க பொய் செய்தி போட்டு அந்த பொய் செய்தியை இங்க உண்மைன்னு எடுத்து போட்டது இருக்குல்ல. இவங்களுக்கெல்லாம் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கெல்லாம் அப்படிதான் இருப்பாங்க. ஆனால் உலக நாடுகள்ல நீங்க பாருங்க, டர்க்கி சைனாவை தவிர வேற எந்த நாடு பாகிஸ்தானுக்கு பின்னாடி நின்னுது? ஆனால் இதே டர்க்கிக்கு நம்மளுடைய இங்க கொரோனா காலகட்டத்துல எப்படி நாம உதவி செஞ்சோம்னு இந்த உலகமே பார்த்தது. அதோடைய பலனை அது கூடிய விரைவில் அனுபவிக்கும், டர்க்கி அனுபவிக்கும். உடனே இங்க சொன்னாங்கல்ல, நீ இனிமே இங்க இருந்து உள்ள ஃபிளைட் உள்ள இதெல்லாமே இனிமே இங்க இருந்து பண்ண முடியாது, உனக்கு நான் இங்க இடம் கொடுக்க மாட்டேன்னு. இத சொல்றதுக்கு இந்திரா காந்திக்கோ நேருவுக்கோ தைரியம் கிடையாது. அதை இன்னைக்கு உடனடியாக எடுக்கக்கூடிய அளவிற்கு சிந்துவை நிப்பாட்டி வைக்கிறதாக இருக்கட்டும், டர்க்கிய வந்து நான் இனிமே உனக்கு இங்க இடம் கொடுக்க மாட்டேன், இங்க இருந்து உன்னோட ஃபிளைட் எதுவும் இங்க இருந்து போகாதுன்னு சொல்லக்கூடிய வல்லமை இன்னைக்கு வந்து மோடிக்கு இருக்குது. இதற்கு முன்னாடி பிரச்சனை வந்தப்போ நேரு ஐநால போய் நின்னாரு. ஆனால் நாம யாருகிட்டயும் போய் நிக்கல, யாருகிட்டயும் உதவி கேட்கல. வேணுமான்னு கேட்ட ரஷ்யா கிட்ட கூட இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், எங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்தியா இருக்குது இல்லையா? அதெல்லாம் பார்த்து அவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு அச்சம். 56 இன்ச்சு மார்புன்னு இவங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்கல்ல, அந்த 56 இல்ல 86 கூட அவங்களுக்கு இருக்கும். நான் வந்து பிஜேபிய சொல்லல, நான் பாராளுமன்றம் அந்த மக்கள் தேர்ந்தெடுத்த இடத்துல இன்னைக்கு ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியது இந்தியாவை உலக அரங்கில் தலை நிமிர செய்திருக்கிறது. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை பொறுக்க முடியாதவர்கள் வந்து தமிழகம் கங்கையை வெல்லும்னு கனிமொழி அக்கா பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. எதை வச்சு சொல்றாங்க? ராஜராஜ சோழனை வச்சு சொல்றாங்க. அந்த ராஜராஜ சோழனுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? இன்னைக்கு இவர் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க? மத்திய அரசு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குது? செம்மொழி ஆக்குனது நாங்கன்னு அவங்க பேர் வச்சுக்குவாங்க. நாய்க்கு பேர் வச்சியா, சோறு வச்சியா? அதை செஞ்சது இன்னைக்கு இருக்கிற மத்திய அரசு. இதை போல ஒன்னொன்னுத்தையும் நம்மளால எடுத்து காமிக்க முடியும். தொடர்ந்து அவர்கள் அசிங்கப்படுவார்கள் உண்மையை வெளிப்படும் பொழுது. அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. முந்திலாம் வந்து மீடியா கிடையாதுங்க. நீங்க ஒரு நியூஸ படிச்சீங்கன்னா அதை மறுப்பு செய்தி போடுறதுக்கு நான் வந்து இடம் தேடணும், பேப்பரை தேடணும். இன்னைக்கு அதெல்லாம் தேவையில்லை. அடுத்த நொடி நீங்க மீடியால செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கூகுள்ல தேடின விஷயம் வருது.
அழகா நீங்க பாத்துக்க முடியும். சோ அதாவது கெட்டிக்காரனோட பொய்யும் புழுகுமே 8 நாள் தான். இவர்களுக்கு 8 நாள்லாம் தேவையில்லை, 8 நிமிஷம் போதும். உடனுக்குடனாக பதிலடி கிடைச்சுக்கிட்டே தான் இருக்குது. ஓகே மேம். எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.